ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாங் வீடியோவில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரீசெண்டாக எங்கள் பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிஞ்சுது. அதுக்கு நான் என்ன மாதிரி டெக்கரேஷன் பண்ணேங்கிறத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணினேன். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து பர்த்டேஸ் அந்த மாதிரி ஏதாவது செலிப்ரேஷன் நடக்கும்போது நீங்களாம் வந்து அந்த பலூனில் வச்சு பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. நான் பண்ணேன்னா உங்களாலே முடியும். ஸோ என்னென்னலாம் பண்ணேன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் வீட்டோட பின்னாடி வந்து ரொம்ப நாளாக இந்த மாதிரி 2 கார்ட்போர்டு ஃப்ரேம் மாதிரி இருந்தது. அது நானும் கண்ணு வச்சுட்டே இருந்தேன். அதை ஃபைனலாக இந்த தடவை யூஸ் பண்ணிட்டேன். அதில் வந்து நான் ரிப்பன் மாதிரி கட்டி விட்டுட்டு அதில் எங்கள் பாப்பாவோட ஒவ்வொரு மந்த்து ஃபோட்டோ எடுத்திருப்போம் இல்லையா, அதை வந்து கிளிப்பை வச்சு நான் வந்து டிஸ்பிளே பண்ணிட்டேன். அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு அதோட மேலே மட்டும் பேப்பரில் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு அதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். இந்த வுட்டன் ஃப்ரேம் மாதிரி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கார்ட்போர்ட் கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஐடியாஸும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பின்ட்ரெஸ்ட்லேருந்து. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து நான் என்ன பண்ணேன்னா, அந்த டெக்கரேட் பண்ணுற வாலில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி அது கிழிஞ்சு போய் பெயிண்ட் எல்லாம் பீலாக வந்துருந்தது. அதை ஓரளவுக்கு பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் வந்து க்ரீப் பேப்பரில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி செவத்தில் ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த எங்கேருந்து எது வரையில் ஒட்டணுமோ அங்கே வந்து நான் டேப் ஒட்டிட்டேன். மேலே வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பாக உங்களுக்கு தேவையான கலர் காம்பினேஷன்ஸில் க்ளூ ஸ்டிக்கை வச்சு ஒவ்வொன்றா பேஸ்ட் பண்ணிட்டு வரணும். இது பண்ணுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு. என்னோட நேரம் என்ன நேரம்னு தெரியல. கரெக்டாக அன்னைக்குன்னு செம்ம காற்று, வெளியே வேற வச்சுட்டோமா, இது பறந்துகிட்டே இருந்தது. அதனால் கடைசியில் கொஞ்சம் கீழேயும் அதே மாதிரி டேப் பேஸ்ட் பண்ணி அங்கங்கே ஒட்டி விட்டுட்டேன். நம்மளுக்கு மட்டும் எப்படித்தான் நேரம் எப்படி அமையுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா பலூன்ஸ். இதுதான் வந்து ஃபன்னான பார்ட்டே. பலூன் வந்து எங்கள் குட்டீஸை வச்சு நான் லேபர் வாங்கிட்டேன். அவங்கெல்லாம் ஊதி கொடுத்ததையும் இந்த மாதிரி வெயிட் ஐ வில் ஷோ யூ. உங்களுக்கு வீடியோவில் எவ்வளோ நல்லா தெரியும்னு தெரில, அதனால் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் அமேசானில் வந்து நாங்கள் வாங்கினோம். நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோ வந்து குட்டீஸை வச்சு எடுத்தங்காட்டி எவ்வளோ கிளியராக வந்திருக்கும். அதோட இப்போ வந்து ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஓகே, ஐ எம் பேக் வித் பலூன்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள். இந்த பெரிய ஹோல் வழியாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை உள்ளே விட்டு எடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த சின்ன ஹோல்கிட்ட நம்ம கொண்டு வந்துடணும். இதை இன்னும் செக்யூர் பண்ணுறதுக்கு இதை பின்னாடி வழியாக இன்னொரு டைம் விட்டு இப்படி நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், கீழே விழுகாது. அடுத்த பலூன் வந்து இப்போ நம்ம இதை பேக் சைட்லேருந்து விட்டங்காட்டி இதை ஃப்ரண்ட் சைட்லேருந்து விட்டுருவோம். அதே மாதிரி தான் அந்த பெரிய ஹோல் வழியாக விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப அதை உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா தராம். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லென்த்தாக வேணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் வந்து பலூன் செஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. நான் பண்ணேன்னா உங்களால் கண்டிப்பாக முடியும். இது மாதிரி நான் வந்து அந்த க்ரீப் பேப்பர் ஒட்டின பார்த்தீங்களா, அந்த லென்த் அளவுக்கு பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நம்ம மேலே வந்து வாலில் மவுண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன், ரப்பர் பேண்ட் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து செவுத்தில் 3 இடத்துல பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு ரப்பர் பேண்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பலூன் சைஸ் வச்சுக்கோங்க. நான் குட்டி பலூன் எடுத்து அந்த ரப்பர் பேண்டுக்குள்ளே விட்டு எடுத்துட்டேன். அது வந்து கரெக்டாக வந்து செட்டில் ஆயிடுச்சு. ரொம்ப நாளைக்கு இருந்தது நானே அவுக்கிற வரையில். அதனால் இட்ஸ் வெரி ஃபைட். இது வந்து எங்கள் அக்கா வந்து ரொம்ப ஆசைப்பட்டு இந்த 1ங்கிற பாக்ஸ் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தா. இதை வந்து நம்ம வந்து ஈஸியாக தான் இருந்தது அட்டாச் பண்ணுறது. அவங்க டபுள் சைஸ் அவ்வளோ டேப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி 1ன்னு போயிடுச்சு. அதுக்குள்ளே பலூன்ஸ் எல்லாம் போட்டு சைடில் வச்சாச்சு. ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. இதெல்லாம் வந்து கேக்கை வைக்கிறதுக்கு ஒரு டேபிளை வச்சு அதுக்கு மேலே ஒயிட் கலர் கிளாத்தை விரித்து விட்டுட்டேன். அதுக்கு கீழே வந்து அந்த டேபிள்லேயே வந்து ஹாப்பி பர்த்டேன்னு தொங்குற மாதிரி வச்சுட்டேன். ஏன்னா பின்னாடி வச்சா அவ்வளோ ஒன்றும் கிளியராக தெரியல. அவ்வளோதான், இவ்வளோ சிம்பிளாக என்னோடய வேலை முடிஞ்சுது. இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களோட குட்டீஸோ இல்லை உங்களோட பர்த்டேக்கு கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
விஷயம் வந்து பார்க்கும்போது ஈஸியாக தெரியும், பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும்ல. ஆனால் இது வந்து பார்க்கும்போது செம கஷ்டமாக தெரிஞ்சுது, ஆனால் பண்ணும்போது ஈஸியாக தான் இருந்தது. ஏன்னா டைமு தான் ரொம்ப இழுத்துக்குச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய் பாய்.